அனைவருக்கும் வணக்கம். கடந்த டிசம்பர் 26, 2022 அன்றைய தேதியில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிக்கும் தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்ததாக ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இயக்கங்களும் அனைத்து கட்சிகளும் ஒரு சேர குரல் எழுப்பி இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க. அந்த நேரத்திலேயே சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்டப்போ இல்லை, சிபிஐ வந்தால் இதை மூடி மறைக்கும், சிபிசிஐடி தான் வேணும் அப்படின்னு சில தலைவர்கள் போராடினாங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா திரும்பவும் சிபிசிஐடி வேண்டாம், சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்திருக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்ட தரப்பையே குற்றவாளியாக மாற்றிருக்காங்க, புலனாய்வு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த புலனாய்வை பண்ணுறதுக்கு இவ்வளோ நாட்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. 750 நாள் ஆயிருக்கு. கடந்த டிசம்பர் 2022 நடந்தது. இப்போது ஜனவரி 21, 2025 குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த விஷயத்தை சொல்ல தான் இவ்வளோ நாள் காத்திருந்தீங்களா, இவ்வளோ ஆய்வு பண்ணினீங்களா? அப்போது வேறு வழி இல்லாமல் அவசரமாக இந்த முடிவை கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? என்ன பண்ணுறது, யார் மேலே குற்றம் சுமத்துறதுன்னு தெரியாமல் சிக்கன 3 பேர்த்து மேலேயே நீங்கள் குற்றத்தை சுமத்திட்டீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இதை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டமெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இந்த புலன் விசாரணையில் உண்மை இருக்குமா அப்படின்னா எனக்கும் இதில் ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா இவங்க யாரை குற்றவாளியாக மாற்றிருக்காங்க அப்படின்னா, அந்த டேங்க் மேலே ஏறி நின்று அந்த மலத்தை தண்ணியிலிருந்து எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை மேலே வச்சு அதில் வச்சாங்க பார்த்தீங்களா. வச்சு இது என்னவா இருக்கும், ஏதோ மஞ்சள் கலரில் மிதந்துக்கிட்டு இருக்குது, இது என்னவா இருக்கும் அப்படின்னு மேலே ஒரு பேப்பர் வச்சு அதில் இவங்க தண்ணிக்குள்ளே மிதக்கிறத எடுத்து அங்கே வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க ஒருத்தன் மோந்து பாருன்னு சொல்கிறான், ஒருத்தன் நக்கிப்பாருன்னு சொல்கிறான். அதை ஒரு கேலி கிண்டலாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணுறாங்க. கிராமங்களில் இப்படி தான் நடக்கும். அது என்ன பார்த்தாலும் இது என்னடா இப்படி இருக்குது, இந்தாடா நீ வாயில் போட்டு பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கல் நையாண்டியுமாக அவங்க விளையாட்டு போக்கில் அதை பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஏறி சிரிச்சுக்கிட்டே அதை அள்ளி பார்க்குறது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் கேட்பான், இன்னொருத்தன் நக்கி பார்த்து கண்டுபிடிடா அப்படிமா. இதெல்லாம் யதார்த்தம். அப்படி யதார்த்தமாக இது பகலில் நடந்தது, அதுவும் வீடியோ எடுத்துக்கிட்டே அதை பண்ணுறாங்க. அப்படி பண்ணின அந்த நபர்களையே இவங்க குற்றவாளின்னு மாற்றிருக்காங்க. இன்னொன்று, இப்போ புதுசாக ஏதோ ஆடியோ லீக் ஆகிருக்கு அப்படின்னு எதையோ புதுசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி ஒரு ஆடியோவை வெளியிடுறாங்க. அந்த ஆடியோவில் என்ன இருக்குது, ஒரு அம்மா சொல்கிறாங்க, எந்த காரணத்துக்காகவும் நீ ஒத்துக்காதன்னு சொல்கிறாங்க. குற்றவாளியையும் அப்படித்தான் சொல்லுவாங்க, நிரபராதியையும் அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ மட்டும் ஒத்துக்காத, அவங்க அடித்து ஒத்துக்க சொல்லுவாங்க, ஒத்துக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை போயிடும் அப்படி தானே சொல்லுவாங்க. காவல்துறையில் பெரும்பாலும் மிரட்டி ஒத்துக்க சொல்லுவாங்க, செய்யாத தவறை கூட செஞ்சதாக ஒத்துக்க சொல்லுவாங்க. அப்படி நீ ஒத்துக்காத அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதில் என்ன குற்றத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க? அது யதார்த்தமான குரல் தானே, அதுவும் அது அன்னைக்கே பேசப்பட்ட குரல் தானே. இதுதான் ஆதாரம்னு கொண்டாந்து நிரூபிக்க பார்க்குறாங்க பாருங்களேன். அதெல்லாம் எப்படி நம்ம ஆதாரமாக எடுத்துக்க முடியும்? அது யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க. அவன் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, குற்றமற்றவனாக இருந்தாலும் சரி, அவங்க அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. டே, உன்னை போலீஸ் அடித்து ஒத்துக்க சொல்லுவாங்க, நீ ஒத்துக்காத, ரொம்ப அசிங்கமாக போயிடும், உன் வாழ்க்கையே சீரழியும், வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மலத்தை அந்த ஊர்க்காரங்களே தான் கலக்கினாங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல. அதை நம்ம அது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போமே. ஒரு சொந்த ஊர்க்காரனே, அதாவது அந்த தண்ணி தொட்டியில் தினமும் புழங்கக்கூடிய ஒருத்தனால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா. நம்ம வேறு யாருக்காவது செய்கிறோம் அப்படின்னா அதை துணிஞ்சு ஏதோ ஒரு வகையில் ஒரு போதையிலையோ இல்லை ஒரு ஜாதி வெறியிலையோ அதை செஞ்சிருவாங்க. அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதுனா அது யோசிக்காமல் கூட செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இங்கே ஜாதி வெறி இருக்குது. ஆனால் அடுத்தவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் ஜாதி மக்களையும்
எப்படி அவன் துன்புறுத்துவான். அவனுடைய போராட்டம் ஒன்று அவனுக்கானதாக இருக்கணும், இல்லை அவனுடைய ஜாதிக்காக இருக்கணும், அவனுடைய குடும்பத்துக்காக இருக்கணும். ஆனால் அடுத்தவனை பழி வாங்கிறதுக்காக தன்னுடைய ஜாதியையும் தன்னையும் தன் மக்களையும் எப்படி அவன் கெடுப்பான். அவனுடைய போராட்டம் எதுவாக இருக்கும்? ஒரு ஜாதி வெறியனாக இருக்கிறானா கூட அந்த ஜாதி வெறியனுடைய போராட்டம் என்னவாக இருக்கும்? என் குடும்பத்துக்காக இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவான், இல்லைன்னா எனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதே பகுதியை சேர்ந்த மக்கள் இதை கலக்கிறாங்க அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுறது யார்? தினம் தினம் அந்த தண்ணியில் தானே நம்ம வாய் கொப்பளிக்கணும், அதை பிடிச்சி தானே குடிக்கணும், அதில் தானே சமைக்கணும், எல்லாமே அதில் தான் பண்ணணும். அப்படிங்கும்போது நாம் மட்டும் இல்லை, நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, நம்ம சாதி சனம் எல்லாரும் அதில் தான் புழங்கணும் அப்படின்னு இருக்கும்போது அதை செய்கிறதுக்கு எப்படி அவனுக்கு துணிச்சல் வரும்? இதில் ஒருத்தன் செஞ்சிருந்தானா கூட ஏதோ ஒரு வெறியில் கோவத்தில் வேகமாக ஏறி போய் போட்டிருந்தாலும் அவன் 5 நிமிஷம் கழித்து திரும்ப யோசிப்பான், ஐயோ நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே. அதாவது இது ஒரு தற்கொலை மாதிரி. ஒரு தற்கொலையை எப்படி முடிவு செய்கிறான்? எப்படியாவது நம்ம செத்துடணும் அப்படின்னு ஒரு அவசர புத்தியில் அதை செஞ்சிடறான். அந்த மாதிரி ஒருத்தன் செஞ்சிருந்தா ஒரு தற்கொலை மாதிரியான சிந்தனையில் அதை செஞ்சிருப்பான் அப்படின்னு கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இதை செஞ்சது 3 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் குற்றவாளிகள். இந்த 3 பேர் தான் இதை கலந்தது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. அதாவது அந்த 3 பேர் குற்றவாளிகள் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வரோம். ஏன்னா ஒரு தற்கொலை மாதிரியான முடிவை எப்படி 3 பேர் சேர்ந்து எடுக்க முடியும்? அப்போது 3 பேர் சேர்ந்து எப்படி இது மாதிரியான முடிவு, அதாவது இது ஒரு தற்கொலை முடிவு மாதிரி, நமக்கு நாமளே விஷம் வச்சுக்கிறது, நம்ம குடும்பத்துக்கு நம்ம இன மக்களுக்கு நாமளே விஷத்தை கலக்கிறது, அதை எப்படி 3 பேர் சேர்ந்து செய்ய முடியும்? ஒருத்தன் செஞ்சானா கூட இன்னொருத்தன் தடுப்பான். இவனுடைய சிந்தனை தப்பாக இருக்குன்னா அவனுடைய சிந்தனை அதை மறுக்கும், வேண்டாம் நாம் வேறு ஏதாவது ஒரு வழியில் பழி வாங்குவோம் அப்படின்னு இன்னொருத்தன் தடுப்பான். 3ஆவதாக ஒருத்தன் வேண்டவே வேண்டாம், அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக நம்ம மக்களை நாமளே கெடுக்கிறதா அப்படின்னு சொல்லி அதை யோசித்து இதை வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வருவாங்களே தவிர 3 பேரும் சேர்ந்து தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் இன மக்களுக்கும் துரோகம் பண்ணணுங்கிற முடிவுக்கு எதுக்காக வரணும்? ஒருத்தனை பழி வாங்கிறதுனா அதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் இன்னொருத்தனை பழி வாங்கணுங்கிறதுக்காக இவங்க தொட்டியில் இவங்களே கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வாதம் இருக்குது. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு 90% அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் வேறு யாராவது வந்து கலக்க முடியுமா? நடு ஊருக்குள்ளே அந்த டேங்க் இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய நகரம் இல்லை. அது ஒரு பட்டிக்காடு. வீடுகள்லாம் ரொம்ப நெருக்கமாகவும் இல்லை. இரவு நேரமாச்சுன்னா எல்லாம் இருட்டாக தான் கிடக்கும். யார் வேணாலும் அந்த தண்ணி தொட்டியில் ஏறி கலக்க முடியும். இதனால் வெளியூர்காரங்க வந்து கலந்துருப்பாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இல்லாமல் போகும்? அது ஒரு கிராமம், பட்டிக்காடு. 6 மணி 7 மணி ஆச்சுன்னா எல்லோரும் பாயை போட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அப்போது விடிய காலை நேரத்தில் 2 மணிக்கு 3 மணிக்கு இது போன்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தர் அது மேலே ஏறி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கோணத்தில் அதையெல்லாம் கொண்டு போய் தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏற்கனவே ஜாதி பிரச்சனை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு தான் சொல்கிறோம். ஒருத்தன் இந்த ஜாதிக்கு எதிராக இருக்கிறான், அதனால் அந்த ஜாதிக்காரனை கைது பண்ணு அப்படின்னு சொல்லலையே. குற்றம் செய்தவன் எவனோ அவனை கைது செய். ஆனால் இந்த 3 பேரும் இந்த குற்றத்தை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத என்னால் நம்ப முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.